السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العظيم. عن عبد الله بن عمرو رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد. رواه مسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இந்த காணொளியை கண்டு கழித்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் இந்த புனிதமான ரமலானில் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலான் இறை அருளை, இறை நெருக்கத்தை நமக்கு அதிகம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரமதான். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே அமல்களுடைய சீசனும், அதை அறுவடை செய்யக்கூடிய சீசனும் வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம். இப்படி இந்த புனிதமான ரமலானில் எண்ணற்ற நியாமத்துகளை, அல்லாஹ்வினுடைய அருளை நாம் அடைந்து கொள்ள முடியும். அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்ததுதான் இந்த புனிதமான ரமதான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான ஒரு முஃமினுடைய குணமாக இருக்க முடியும். பொதுவாக வணக்க வழிபாடுகள் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தம். இறை வழிபாடு என்பது அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தம். அல்லாஹ் தன்னோடு யாரையும் இணைத்துக் கொள்வது கிடையாது. ஆனால் சூரத்து பனி இஸ்ராயிலுடைய 23வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு சொல்வான்: وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் உங்களுக்கு நிர்ணயித்து விட்டான்,
உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு நிர்ணயித்து விட்டால் நீங்கள் அவனை தான் வணங்க வேண்டும், அவனையே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய வணக்க வழிபாட்டை எடுத்து சொல்கின்ற அந்த இடத்திலே அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்வான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களோடு, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள் என்பதாக சொல்கிறான். எங்கு தன்னுடைய வணக்கத்தை சொல்வானோ அதே இடத்திலே உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியமாக பார்த்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுடைய மனம் புண்படும்படி நடந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், பெற்றோர்களுடைய அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன, கண்ணியம் என்ன என்ற விஷயத்தை இந்த வசனத்தில் இருந்து விளங்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பையும் அந்தஸ்தையும் கொடுக்கிறான் என்று சொன்னால், நம்மை ஆரம்பத்தில் மண்ணை கொண்டு படைத்தவன், நம்முடைய தந்தையை படைத்தவன் அல்லாஹ். ஆனால் இன்று நாமெல்லாம் இவ்வுலகத்திற்கு நம்மை அல்லாஹ் கொண்டு வருவது ஆண் பெண் சேர்ந்த நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக. நிறைய சிரமங்களை சகித்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முன்பு ஓதப்பட்ட வசனத்திலே பெற்றோர்களோடு நடந்து கொள்ளும் விதத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் இடத்தில் அல்லாஹ் தஆலா 6 விஷயங்களை குறிப்பிடுகிறான். முதலாவது, பெற்றோர்களோடு நல்ல முறையிலே, சங்கையான முறையிலே, கண்ணியமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான், இம்மா யபுலகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா, பெற்றோர்களில் இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமே வயதை அடைந்து, தள்ளாத வயதை அடைந்து வயது முதிர்ந்த காலத்தில் அவர்கள் உங்களோடு இருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்வான், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்று கூட அவர்களை பார்த்து சொல்லாதீர்கள். சீ என்பதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார் என்று சொன்னால், நமக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டாலோ அல்லது யாராவது நமக்கு முன்னால் செய்தாலோ அல்லது கேள்விப்பட்டாலோ நம்ம அதை எப்படி வெளிப்படுத்துவோம்? இப்படி சொல்லும் அல்லவா, இதுதான் சீ என்று சொல்லப்படுகிறது. இதை கூட செய்யாதீர்கள் பெற்றோர்களுக்கு முன்னால். அவ்வளவு கண்ணியம் வாய்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா மூன்றாவதா சொல்வான், வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டாதீர்கள். நான்காவது அல்லாஹ் சொல்வான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது கண்ணியமான, சங்கையான, நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள். எந்த வார்த்தைகளை பேசுவதால் அவர்களுடைய உள்ளம் குளிர்ந்து போகுமோ, அவர்களுடைய உள்ளம் சந்தோஷம் அடையுமோ அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுங்கள். இதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். ஒரு மனிதனை அல்லாஹ் எப்படி வழிநடத்துறான் பார்த்தீங்களா? சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹை விட மகா கிருபையான உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஒரு மனிதன் எப்படி நடக்கணும் பெற்றோர்களிடத்தில் அல்லாஹ் பாடம் எடுக்கிறான் அப்படி வரிசையா. ஐந்தாவது அல்லாஹ் சொல்வான், வக்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, இரக்கத்தோடு சங்கையோடு பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்தி கொள்ளுங்கள் அவர்களுக்கு முன்னால். ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்திருப்போம், இன்னைக்கு நல்ல வசதி வாய்ப்பு, நல்லா வளர்ந்திருப்போம். ஒரு நேரத்துல நம்ம தாயுடைய சொல் நம்ம கேட்டிருப்போம், கேட்கலன்னா அடி உள்ள பயம் இருந்திருக்கான். பார்த்து பார்த்து வளர்த்திருப்பாங்க, சந்தோஷமா கேட்டிருப்போம். இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம வளர்ந்துட்டோம், பெரிய ஆளா போயிட்டோம், நாளைக்கு காசு பணம் வந்துருச்சு, கொஞ்சம் பெரிய பிசினஸ் பார்க்கறோம்னு சொன்னா அப்ப நம்முடைய வார்த்தைகள் வேற மாதிரி வரும். அப்ப பெற்றோர்களுக்கு முன்னால் அவங்களுடைய மனம் புண்படும், அப்படிப்பட்ட வார்த்தைகளும் வெளிப்படலாம். உனக்கு எவ்வளவு பெரிய பதவி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அந்தஸ்து வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொருளாதாரம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நண்பர்கள் வட்டாரம் பெருகினாலும் சரி, சுருக்கமாக சொல்ல போனால் இவ்வுலகத்தில் எவ்வளவு பெரிய உச்சத்தினை அடைந்தாலும் சரி,
எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர்களுக்கு முன்னால் தன்னை தாழ்த்திக் கொள், தன்னை பணிவாக ஆழ்த்திக்கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பிறகு சொல்லுவான், வக்குர் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. ஓ சமுதாயமே, நீங்கள் சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், எங்கள் இரட்சகனே, எங்களுடைய இந்த பெற்றோர்கள் நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது, சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது என்னை எப்படி பார்த்து பார்த்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் வளர்த்தார்களோ, இப்பொழுது அவர் வயது அடைந்து விட்டார்கள் யா அல்லாஹ், அவர்கள் நடக்க முடியாது, அவர்களுக்கு ஒரு காரியத்தை அவர்களால் செய்ய முடியாது, பலவிதமான நோய்கள் அகப்பட்டிருப்பார்கள். யா அல்லாஹ், சிறு பிராயத்தில் என்னை எப்படி அவர் பார்த்து பார்த்து வளர்த்தார்களோ அது போன்று வயதான தள்ளாத காலத்தில் அவர்களை மீது இறக்கப்படுவாயாக, அவர்களுக்கு நீ ஒரு அருளை பொழிவாயாக, அவர்கள் நீ சங்கைப்படுத்துவாயாக என்று சமுதாயமே நீங்கள் என்னிடத்திலே துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், பெற்றோர்களுடைய அந்தஸ்தை இதைவிட வேறு யாரும் விளக்க முடியாது, பெற்றோருடைய கண்ணியத்தை யாரும் வர்ணிக்க முடியாது. உண்மையும் அதுதான். எத்தனையோ குடும்பத்தில் ஒரு நேரத்தில் பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்த்திருப்பார்கள், பிள்ளைக்காக தனித்தனி இடத்தை வீட்டில் ஒதுக்கி என்னென்ன அலங்காரங்கள் செய்து அழகா சங்கைப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் இன்று வயது முடிந்த உடனே எப்பொழுது பெற்றோர்கள் வயதான காலத்தில் தன்னை அறியாமல் பேச ஆரம்பித்து விடுகிறார்களோ, சுயநிலைவை இழந்து பேச ஆரம்பிக்கின்றார்களோ, அப்பொழுது பைத்தியம் என்று சொல்லுகின்ற எத்தனை மக்கள், அவர்களை கொண்டு முதியோர் இல்லங்களிலே அடுத்தவர்களிடத்திலே காசு கொடுத்து பார்க்கக்கூடிய இது போன்ற கேவலமான மக்களை உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. அவ்வளவு நம் மீது இரக்கம் கொண்டவர்கள் பெற்றோர்கள். அவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் அதிகம் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களோடு சங்கையான முறையில் நடந்து கொள்வது ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமையாக இருக்கின்றது. இதே ஒரு மனிதன் பெற்றோர்களை மதிக்கவில்லை, பெற்றோர்களை சங்கைப்படுத்தவில்லை, அவர்கள் மனம் வேதனைப்படும்படியாக நடந்து கொள்கிறான், அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கிறான் என்று சொன்னால், அவர்கள் விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸ் போதும். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுகின்ற பொழுது ஆமீன் சொல்வார்கள். பிறகு இரண்டாவது படியில் ஏறுகின்ற பொழுதும் ஆமீன் சொல்வார்கள். மூன்றாவது படியில் ஏறும் பொழுதும் ஆமீன் சொல்வார்கள். சஹாபாக்களுக்கு புதிதாக இருக்கும், புதிதாக இருந்தது, உண்மையும் அதுதான். ஜும்மாவுடைய தினம் எல்லாம் முடிந்தது. சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்றும் இல்லாமல் புதிதாக ஒரு அமலை நாங்கள் பார்த்தோமே, 3 முறை தாங்கள் ஆமீன் சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்தார்கள், வந்து ஒரு துஆ செய்தார்கள். என்ன துஆ தெரியுமா? நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் வந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த ரமலான் கடந்து விடுமோ அவர் அல்லாஹ்வின் அருளை விட்டு தூரமாகட்டும் என்று துஆ செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன். பிறகு இரண்டாவது படியில் ஏறுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்வாறு சொல்வார்கள், யாருக்கு பெற்றோர்கள் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தை அடையாமல் நரகத்தில் நுழைவானோ அவன் அல்லாஹ்வின் அருளின் தூரமாகட்டும், அவன் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக, யாருக்கு முன்னால் தாங்களுடைய பெயர் சொல்லப்பட்டதோ தாங்களுடைய பெயரை கேட்டும் தாங்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த 3 வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயங்கள், மிக மிக முக்கியமானது. மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
உலக படைப்புகளை மிகச்சிறந்த படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருவரும் பாவத்தை விட்டு முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவர்கள், முழுமையாக பாதுகாக்கப்பட்டவர்கள். பாவம் இல்லாத ஒருவருடைய துவா, ஒருவருடைய பத்வா, மற்றவருடைய ஆமீன், இந்த இரண்டும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காது. அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான். அப்படி என்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, பெற்றோர்களை அவமதித்து நடக்கக்கூடாது. அவர்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும். நாம் எவ்வளவு உயரத்தில பறந்தாலும் சரி, நம்மளை பறக்க விட்டவர்கள் அவர்கள்தான். அவர்கள் நம்மை தாங்கி பிடிக்கவில்லை என்று சொன்னால் பறந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட பெற்றோர்களை எப்பொழுதும் கண்ணியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்று எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்காமல் அவமதித்து அவர்களுடைய மனங்களை புண்படுத்துகின்ற செய்திகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது மனம் வேதனை அடைகிறது. எனதருமை இஸ்லாமிய சமுதாயமே, எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எவ்வளவு ஆர்வமாகவும் தேட்டமாகவும் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவோமோ அதை விட அதிகமாக பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துவோம். பெற்றோர்களின் துஆவை பெறுவோம். பெற்றோர்களின் துஆவை பெற்றவர்கள் இவ்வுலகிலே வீணா போனதாக, கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த துஆக்களை, பெற்றோர்களுடைய அழகான கண்ணியமான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைந்த நல்லவர்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரும் சேர்த்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.